கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தர் வெறுக்கிற 7 காரியங்களை குறித்து பார்க்கலாம். முதலாவது மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் அப்படின்னா இருமார்புள்ள பார்வை பார்க்கக்கூடிய கண். இரண்டாவதாக பொய் நாவு, பொய் பேசுகிற காரியங்கள். மூன்றாவதாக குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, எந்த தவறும் செய்யாதவங்களுடைய இரத்தத்தை சிந்தக்கூடிய அந்த கைகள். நான்காவதாக தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், அதாவது சதி திட்டங்கள், பிறருக்கு விரோதமாக சதி திட்டங்கள் தீட்டக்கூடிய அந்த இருதயம். ஐந்தாவதாக தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய தீமையான காரியங்களை செய்கிறதுக்கு கூட உடன்பட்டு போகக்கூடிய காரியங்கள். ஆறாவதாக அபத்தம் பேசும் பொய் சாட்சி, பிறருக்கு விரோதமாக அவங்க செய்யாத காரியங்களை செய்ததாக சொல்லி பொய்யா பேசுகிறது. ஏழாவதாக சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுற இந்த காரியங்கள், இதெல்லாம் தேவன் அருவருக்கிற, அவர் வெறுக்கக்கூடிய 7 காரியங்களாகும். இவைகள் நம்மிடம் ஏதாவது காணப்பட்டால் நாம் அவைகளை விட்டு விலகி இருப்பது நல்லது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.